மௌலானா கனவுல வந்து இப்போ பறக்காத ஒன்று பறக்கிறத போல, உதாரணமாக நாங்கள் எல்லாம் பறக்கிறத போல அப்படி கனவு ஒன்று என்ன விளக்கம் மௌலானா? அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கனவுல வந்து பறக்காத ஒன்று பறக்கிறத போல கனவு கண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில 2 காப்புகள் வைக்கப்பட்டது போலையும் அந்த காப்பை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க, வெறுத்தாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடப்பட்டுச்சு அதை ஊதி விட்டாங்க. அந்த 2ம் பறந்து போய் விட்டன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவ்விரண்டும் இனிவரும் பெரும் பொய்யர்களை குறிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கண்டேன் என்று சொன்னாங்க. மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க, கனவுல வந்து பறப்பதை போல காண்றது வந்து மறைவுக்கு அடையாளமாகும் என்றும், அதே போல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட கரத்தில் இருந்த காப்புகளை ஊதிவிட்டு அது பறந்துச்சு. இது பொய்யர்களான அஸ்வத் அல் அன்சி அதே போல முசைலமாவின் அழிவுக்கு அடையாளமாக இருந்தன என்றும் மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. அதே போல வந்து வானில் செங்குத்தாக பறக்கிறத போல காண்றது வந்து இடையூறுக்கு அடையாளமாக இருக்கும் என்றும், அதே போல வந்து வானில் பறந்து மறைவதை போல காண்பது வந்து இறப்பை குறிக்கும் என்றும், அதே போல வந்து வானில் மறைந்தவர் மீண்டு வருவதை போன்று காண்பது வந்து நோயிலிருந்து மீண்டு வருவதை குறிக்கும் என்றும் மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. அதே போல வானில் அகலமாக பறப்பதை போல காண்பது வந்து பயணத்தையும் அப்பயணத்தின் மூலம் வரும் உயர்வையும் குறிக்கும் என்றும் மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க.